ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வெனிலா கேக். ஒரு பிளெயின் வெனிலா கேக்கும் அதுக்கு மேலே ஒரு மிரர் கிளாஸும் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பர்த்டே கேக்லாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலே இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மைதா 2 கப், முட்டை 4, எண்ணெய் 1 கப், சுகர் 1 கப் அதாவது ஜீனி, பால் 1/4 கப், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், வெனிலா பவுடர் 2 டீஸ்பூன், அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 முட்டையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் பீட்ரு வச்சு பீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பீட்ரு இல்லைனா நீங்கள் விஸ்கோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ண கொஞ்சமாக ஜீனியை கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கோங்க. 2 கப் மைதாக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 கப் ஆயில் தேவைப்படும். கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட்டாக இருக்கணும். இப்போ இதை மேலே ஒரு அரிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் மைதா இருக்குல்ல, 2 கப் மைதா, அதை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சாஃப்டாக கேக் கிடைக்கும். அதுக்காக தான். பர்த்டேக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே கேக் செய்யலாம். அதே சமயம் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி நியூ இயர்க்கு இதுக்கெலாம் செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை நல்லா மாவு ஃபுல்லாக சளிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் வெனிலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னா, உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த முட்டை அடிக்கும்ல, முட்டை நல்லா அடித்து கலக்கிறோம்ல, அப்போவே சேர்த்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக் ஹார்ட் ஆயிரும். அதனால் ஒரு நல்ல கரண்டி, இந்த மாதிரி நல்ல சப்பையாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி தோசை கரண்டி இந்த மாதிரி இருக்கும்ல, இதை மாதிரி வச்சு நல்லா ஒரு கட் கொடுத்து ஃபோல்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கெட்டி இல்லாத அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கடைசியாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா உங்களோட மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரேடியாக ஊற்றிட வேணாம். அப்படி ஊற்றிட்டிங்கன்னா சில சமயம் பேட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 கப் பால் தேவைப்பட்டுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கேக் பேட்ரு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அந்த கேக் செய்ய போகிற பேனில் ஊற்றிடலாம். இதில் நல்லா கீழே நெய் தடவிட்டு அதில் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். எப்போதுமே கேக் ஊற்றும் போது பாதி அளவுக்கு தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஊற்றினீங்கன்னா மேலே ரைஸ் ஆகி வரும்போது கேக் வெளியில் வந்துடும். அதனால் பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 வாட்டி இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போனா அது உள்ளே ஏதாவது ஏர் இருந்தால் கூட உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். மீதமுள்ள பேட்டரில் இப்போ நான் கப் கேக் செய்கிறதுக்கு நான் அப்படி ஊற்றி வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் 2 தடவையாக கூட கேக் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய பாத்திரம்னா நீங்கள் அதே அளவுக்கு அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பேன்லேயோ குக்கர்லேயோ செய்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. உள்ள ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு பிளேட்டோ கமத்தி போட்டு வச்சு நல்ல 10 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா கேக் ரெடி ஆயிரும். சப்போஸ் நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அவனை. அப்புறம் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் சேம் சென்டிகிரேட்டில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். பாருங்கள், நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். இது கேக் பேக் ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் லைட்டாக ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம பாருங்கள், கேக் சூப்பராக அப்படி கமத்தி போட்டதும் சூப்பராக வந்துருச்சு. ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இப்போது இந்த மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். சூப்பரான சாஃப்டான வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
இதை இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக மேலே நல்லா டெக்கரேட் பண்ணி நீங்கள் உங்கள் பர்த்டேக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பர்த்டேக்கோ நீங்கள் கேக் செய்கிறதா இருந்தால் இது சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணி 3/4 கப் எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டர் தான். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஜீனி 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா வெனிலா பவுடர் 1 டீஸ்பூன், ஏதாவது ஒரு ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, ஜீனி, வெனிலா பவுடர், அதுக்கப்புறம் தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அகலமான பேனில் வச்சு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரொம்ப தீயை அதிகமாக வச்சிட வேண்டாம். வச்சிங்கன்னா சில சமயம் கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கண்ணாடியாக ஆக ஆரம்பிக்கும். தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடியை கூட சேர்த்துக்கலாம். எந்த ஃப்ளேவரும் வராது, நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீட்ரூட் இருக்குல்ல, அதை நல்லா அரைச்சி அதை சாறு எடுத்து கூட இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சாறு சேர்க்குறதா இருந்தால் முதல்ல மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது கெட்டி இருந்திருந்தால் கூட, கட்டியாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும். அவ்வளோதான். இதை ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப ஆற வச்சிட வேண்டாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நமக்கு கேக் சாஃப்டான கேக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட மிரர் கிளாஸும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை இதுக்கு மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிரர் கிளாஸ் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆற விட்டுற வேண்டாம். ஏன்னா இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த கேக்கோடு சேர்ந்து நல்லா ஃபிட் ஆயிரும். இப்போ இதை நல்லா இதுக்கு மேலே ஊற்றி விட்டாச்சு. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் வேணாம், அப்படி கரெக்டாக கேக்கில் மட்டும் இருக்கணும்னா ஏதாவது நல்ல ஒரு ரேக் மாதிரி வச்சுக்கோங்க. அடியில் வடிகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஊற்றினீங்கன்னா தேவையில்லாததெல்லாம் கீழே வடிஞ்சிரும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கிரேப்ஸும் புதினாலையும் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான், எதனாலும் வச்சுக்கலாம். சாக்லேட்ஸ் கூட மேலே நீங்கள் வைக்கலாம். சூப்பரான மிரர் கிளாஸ் வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங் டேக்கோ இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான கேக்கை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி இறங்குதுன்னு. சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுங்கள் அல்லது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.